காவிரி பிரச்சினைக்கு சட்ட ரீதியாக தீர்வு காண முடியாது என்று மத்திய அமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், தற்பொழுது காவிரி பிரச்சினை குறித்து சட்ட ரீதியாக தீர்வு காண முடியாது என்று மத்திய அமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், அதாவது மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி அவர்கள் பெங்களூருவிலிருந்து இன்று தனி விமானம் மூலம் திருச்சி வருகை தந்தார். தொடர்ந்து அவர் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகை தந்தார். குறிப்பாக திருக்கோவிலில் இருக்கும் கருடாழ்வார் உள்ளிட்ட சன்னதிகளில் அவர் வழிபாடு செய்து தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். குறிப்பாக ரங்கநாதரின் அருளை பெறுவதற்காக நான் இங்கு வருகை தந்தேன். தொடர்ந்து இங்கிருந்து சேலம் செல்ல உள்ளேன். சேலத்தில் இருக்கக்கூடிய உருக்காலையை ஆய்வு செய்கிறேன். 1970களில் தொடங்கப்பட்ட சேலம் உருக்காலை ஆரம்ப நிலை நல்ல லாபம் கிடைத்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அது நலிவடைந்துள்ளது. எனவே அதை மீண்டும் புதுமையிட்டு வேலைவாய்ப்பை பெருக்குவது, அதனை வளர்ச்சியடை செய்வது உள்ளிட்டவைகளை குறித்து ஆய்வு செய்ய உள்ளேன் என தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக அரசும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விவசாயிகளும் சகோதர சகோதரியாக ஒன்று புரிந்து இருக்க வேண்டும் எனவும், உரிய காலத்தில் மழை பெய்யும் பொழுது காவிரி விவகாரத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது, மழைப்பொழிவு குறைவாக இருக்கும்போதுதான் இந்த பிரச்சனை என்பது ஏற்படுகிறது. நல்ல மழைப்பொழிவு இருக்க வர்ண பகவான் அருள் பாலிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் காவிரி விவகாரத்தில் சட்ட போராட்டங்கள் உதவி செய்வது போல் அதே போன்று கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும் எனவும் தெரிவித்தார். இரு மாநில விவசாயிகளும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் மட்டுமே புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் அரசியல் கலக்கக்கூடாது எனவும் தெரிவித்து தொடர்ந்து தற்போது சேலம் புறப்பட்டிருக்கிறார். பக்ருதீன், தகவலுக்கு நன்றி.